ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் சருமம் பளபளப்பாகவும் பொலிவாகவும் தங்கம் போல ஜொலிக்கவும் நான் சூப்பரான ஃபேஸ் பேக் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றுமே இல்லை, நைட்டு சாதம் வடித்த கஞ்ச தண்ணியை நம்ம டெய்லி வேஸ்ட் பண்ணிவிடுவோம். இனிமேல் யாரும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சின்ன பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. வெறிய சாதம் வடித்த கஞ்ச தண்ணியில் நாங்கள் ஃபேஸ் பேக் போட போகிறோம். அதை நான் ஃபேஸில் டெமோ காமிக்காமல் கையில் காமிக்கிறேன். நீங்கள் ஃபேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை நல்லா கையில் தொட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் கொடுத்துக்குங்க. மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிடம் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இதை நீங்கள் ரெகுலராக ஒரு 21 நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் கண்ணாடி மாதிரி மினுமினுக்கும் பளபளக்கும். இது கொரியாவில் ஸ்கின் சீக்ரெட் ரகசியமே சொல்லலாம். அவங்க ஸ்கின் ஏன் கண்ணாடி மாதிரி இருக்குன்னா அதுக்கு முழு ரகசியம் சாதம் வடித்த கஞ்ச தண்ணியும் அரிசி மாவு தான். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பேக் அரிசி மாவில் தான் பார்க்க போகிறோம். என்னடா அரிசி மாவுன்னு பார்க்குறீங்களா? உலகத்திலே மிக சிறந்த ஃபேஸ் பேக் எதுனா அரிசி மாவு தாங்க. அரிசி மாவில் நிறைய சத்து இருக்குங்க. விட்டமின் பி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையா இருக்குது. இது சருமத்தை பளபளப்பாகவும் மென்மையாகவும் இளமையாகவும் வச்சுருக்கக்கூடிய ஒரே தன்மை அரிசி மாவில் தான் இருக்குது. இது கொரியாவில் ரொம்ப ஃபேமஸ். அவங்களுடைய ரகசிய க்ரீமே அரிசி மாவு தான். அதை நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் ட்ரை பண்ணாமல் விட்டுட்டோம். இனிமேலும் யாரும் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. நம்ம மணி வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி ஃபேஸை நமக்கு எடுத்துக்குவோம். இனிமேல் நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதோட இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை அரிசி மாவில் 2 ஸ்பூன் கஞ்ச தண்ணியை ஆட் பண்ணி ஃபேஸில் நல்லா மசாஜ் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிங்க. ஒரு 15 நிமிடம் கழித்து நீங்கள் நல்லா குளிச்சிட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ வந்தாலே உங்களுக்கு செம்ம க்ளோவாக உங்கள் ஃபேஸ் கண்ணாடி மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஒரு 21 நாள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் விடவே மாட்டீங்க. இப்போ என் கை நல்லா காஞ்சிடுச்சு. இதை நீங்கள் ஃபேஸில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் திரும்பி தண்ணி தெளித்து ஒரு 2 செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணால் உங்கள் ஃபேஸ் கண்ணாடி மாதிரி இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி அடித்து சொல்கிறோம். 21 நாள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த ஃபேஸ் பேக்கை விடவே மாட்டீங்க. செம்ம கலர் ஆவீங்க. என் கை பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்குது பாருங்கள். மற்ற இடத்துக்கும் நான் ஃபேஸ் பேக் போட்ட இடத்துக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்த ரெமடியை பார்க்கலாம். கஞ்ச தண்ணியிலே இது 3வது ரெமடி. இது ஒன்றும் இல்லை, கடலை மாவு தான். பியூர் கடலை மாவு, நம்ம பஜ்ஜி போடுற கடலை மாவு தான். இந்த கடலை மாவில் ஃபேஸில் போடும்போது நம்ம ஃபேஸ் இளமையாக இருக்கும். கண் கீழே இருக்க கருவளையம், கண்ணுக்கு கீழே இருக்கிற சுருக்கங்களும் 30 வயது கடந்த பெண்கள் எல்லாருக்கும் கண்ணுக்கு கீழே சுருக்கம் இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக ஒரு 1 வீக் ட்ரை பண்ணாலே அந்த சுருக்கம் குறையுதா உங்கள் கண்பட பார்க்கலாம். இதுலேயும் அந்த சாதம் வடித்த கஞ்ச தண்ணியை ஆட் பண்ணி நல்லா குழச்சி உங்கள் ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் போடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நான் கையில் பண்ணுறதை நீங்கள் ஃபேஸில் பண்ணுங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம இந்த சாதம் வடித்த கஞ்ச தண்ணியில் 3 ஃபேஸ் பேக் பார்த்துருக்கோம். இந்த 3மே நீங்கள் ஒரே நாள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்றை விட்டு ஒரு நாள் ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்லை வாரத்தில் 3 டைம் இதை பண்ணால் போதும். ரெகுலராக பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஸ்கின் பளபளப்பாகவும் மென்மையாகவும் இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டு நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க இறந்த செல்கள் எல்லாம் அகன்றுட்டு உங்கள் ஃபேஸ் புத்துணர்ச்சியாக இருக்கும். அதாவது காஞ்சி போன செடியில் நீங்கள் தண்ணி தெளிக்கும் போது அந்த செடி எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி தெளித்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் ஒரு புத்துணர்ச்சியோட பொலிவாக இருக்கும். உங்கள் ஃபேஸ் அழகாக இருந்ததுன்னா நீங்களும் ஒரு போல்டாக இருப்பீங்க. அழகாக உங்கள் கண்ணாடி முன்னாடி உங்கள் ஃபேஸை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அழகாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ என் கையை நான் வாஷ் பண்ணிட்டேன். மற்ற இடத்துக்கும் நான் பேக் போட்ட இடத்துக்கும் என் கையில் இருக்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இருக்க கலரையும் என் உள்ளங்கைக்கு மேலே இருக்க கலரையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் நான் உங்களுக்கு டெமோ காமிச்சதுலேயே நல்லா கலர் தெரிஞ்சிருக்கு.
வாரத்தில் 3 தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான க்ளோவாக இருக்கும். க்ளோவோட கலர் வரும். உங்கள் ஃபேஸே ரொம்ப இளமையாக இருக்கும். 5 வயசு குறைஞ்சி இளமையான சின்ன பொண்ணு மாதிரி உங்கள் தோற்றம் தெரியும். அவ்வளோ ஒரு பவர் சாதம் வடித்த கஞ்ச தண்ணியில் இருக்குது. இனிமேல் யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.